Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 475 part 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல லூஃபி சும்மா வெறி புடிச்ச வேங்க மாதிரி அவன் அடிச்சு விட்ட மரத்தை திருப்பி ஐஸ் கட்டியா அனுப்பி விட்டோன்னு அதை கண்ணா பின்னான்னு மிதிச்சு அப்படியே பீஸா ரிட்டர்ன் அனுப்பி விட்டான்ல. அது எல்லாமே அந்த அட்மிரல்ஸ் மேல போய் டம்மு 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 டம்முன்னு படத்தான் செய்யும். ஆனா அவனுக்கு அசையாம அவனுக்கு மேல ஏதோ பனித்துளி விழுகிற மாதிரியே நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பானுங்க. நல்லா இருக்குல்ல. அப்ப நம்ம பைய பண்ண அட்டாக்கு என்னடா மரியாதை. இவனு ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் எக்ஸ்பிரஷன் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பானுங்க. ஐயோ அட்மிரல் அட்டாக் பண்றாங்க, ஐயோ அங்க இருந்து அட்டாக் பண்றாங்க, ஐயோ இங்க இருந்து அட்டாக் பண்றானுங்கன்னு. ஒருத்தங்க கூட இது வரைக்கும் சண்டை போடல. சரி, இப்ப இங்க கண்ணா பின்னாடி லூஃபி அட்டாக் பண்ணிட்டு இருந்தால அந்த இடம் பூரா பயங்கரமா புகையாயிருச்சு. சோ பையன் என்ன பண்ணிட்டான், இந்த கேப்பை யூஸ் பண்ணி செகண்ட் கியர் எடுத்து அங்க இருந்து ஒரு ஜம்ப போட்டு நேரா ஏஸ் கிட்ட போவான். இது அவனுக்கு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா லூஃபிக்கு நல்லாவே தெரியும் இவனுக்கு 3 பேர்த்து கூடயும் சண்டை போட்டுட்டு இருந்தா கண்டிப்பா ஏச காப்பாற்ற முடியாதுன்னு. ஏன்னா இவன் சண்டை போட்டு நேரா அங்க போய் சேரக்குள்ள அவன் போய் சேர்ந்துருவான். அதனாலதான் அவனுங்களை நைஸா அட்டாக் பண்ற மாதிரி டைவர்ட் பண்ணிட்டு அங்க இருந்து சல்லுன்னு எஸ்கேப். எல்லாத்தையும் வேணா ஏமாத்தலாம், ஆனா அந்த கிசருவை ஏமாத்த முடியுமா? ஏன்னா அவன் தான் லைட் ஆச்சு. அதனால லூஃபியை விட்டு வேகமா வந்து கண்ணா நீ ரொம்ப ரொம்ப ஸ்லோவா இருக்க, இந்த வேகம் எல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு மிதி. பையன் அப்படியே தெருத்தடிச்சு போய் விழுந்து அந்த இடத்துல பெரிய ஒரு பிளாஸ்ட் ஆன மாதிரி ஆகும். ஏஸ் இந்த சண்டையெல்லாம் பார்த்து கவலைப்படுவான், கடுப்பாவான் அப்படியே ரிப்பீட். எவ்வளவு கஷ்டப்பட்டு லூஃபி டைவர்ட் பண்ணி போனானோ அதே வேகத்துல ரிட்டர்ன் வந்துட்டான். அதே நேரம் இங்க ஏச போட்டு தள்ளுறதுக்காண்டி ரெடி பண்ணிட்டாங்க. சென்கோக்கு ஆர்டர் கொடுத்தவனையே அவனை குனிய வச்சு கழுத்து மேலேயே கத்திய ஓங்கி போட வரும்போது அத்தனை பேருமே ஷாக் ஆகி ஏசு 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 ஏசும்பாங்க. சொல்லி என்ன பிரயோஜனம், அதான் சாக போறானே. ஏசாச்சும் ஏதாச்சும் பண்ணி எஸ்கேப் ஆக வேண்டியதானே. அவனும் அப்படியே சைலண்டா உட்காந்துட்டு இருப்பான். கழுத்துக்கிட்ட கத்தி வரும்போது அத்தனை பேர்த்தோட மூஞ்சிலையும் அப்படி ஒரு ஷாக்கு. லூஃபி எல்லாம் கொல்ல காண்டாயி ஏசுன்னு கத்திட்டு இருப்பான். கத்தி அப்படியே ஸ்லோ மோஷன்ல அவன் பக்கத்துல வருது. ஏசுமே சாகருக்கு ரெடி ஆயிட்டான் போல. அவன்கிட்ட எந்த ஒரு அசைவும் இல்ல. கட் பண்ணா சரக்குன்னு ஒரு சவுண்டு, ரத்தம் தெரிக்குது. கார்பெல்லாம் பயங்கர ஷாக்ல பாத்துக்கிட்டு இருக்காரு. இவரு ஷாக்ல பாக்குறாரு. ஓகே, ஏன்னா சின்ன வயசுல இருந்து அவனை பேரனா பாத்துக்கிட்டு இருக்காரு, அதனால ஷாக் ஆவாரு. சென்கோக்குமே கூட சேர்ந்து ஷாக் ஆவான். என்னடான்னு பார்த்தா ஏசு 2 பேர் வெட்ட வந்தாங்கல்ல, அவங்க 2 பேர்த்தையும் யாரோ அடிச்சு தெருக்கி விட்டுருப்பாங்க. யாரும் அந்த வேலையை பார்த்தா நன்னாரி பையன்னு சொல்லிட்டு பார்த்தா அது குரோக்கோடைல். சென்கோக்கு என்ன நினைச்சிட்டு இருந்தானா, குரோக்கோடைலுக்கு வந்து ஒயிட் பியர்ட காலி பண்ணுன்னு ஆசை. அதை இவனுக்கு சாதகமா யூஸ் பண்ணி அழகா இவங்க எல்லாத்தையும் ஜெயிச்சலான்னு பார்த்தான். ஆனா அவன் திடீர்னு இப்படி வந்து நின்னுட்டு இருக்காத அவங்களால நம்பவே முடியல. அவங்களுக்கு மட்டும் இல்ல அத்தனை பேத்துக்குமே அந்த டவுட் தான், என்ன திடீர்னு பையன் இப்படி மாறிட்டானேன்னு. அதுக்கப்புறம் தான் மேட்டர் சொல்லுவான், அந்த கிளப்பையில எப்ப வேணாலும் கொண்டுக்கலாம், ஆனா அதுக்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட் ஆளுங்க ஜெயிக்க கூடாது, அதனாலதான் இப்படி பண்ணு சொல்லிட்டு இருக்கும் போதே அவன் கழுத்தை அந்த டோஃப்ளமிங்கோ சரக்குன்னு வெட்டுவான். அப்படியே தனியா கல்லு கீழே விழும். அவனுக்கு தான் தலையை வெட்டினாலும் ஒண்ணும் ஆகாது. அவன் அங்க இருந்து திட்டிட்டே வருவான், ஏன்டா என் கூட கூட்டணி சேர்த்துக்கலான்னு பார்த்தா நீ ஒயிட் பியர்டு கூட போய் சேர்ந்துக்கிட்டியா, எனக்கு ரொம்பவும் கட்டுப்பா இருக்கும்பானா. ஆக்சுவலா அவன் யாருகிட்டயுமே டீம் அப் எல்லாம் பண்ணல, அவனுக்கு எப்பவுமே சோலாவா இருக்கதான் பிடிக்குங்கிற மாதிரி சொல்லுவான். உடனே டோஃப்ளமிங்கோக்கும் அவனுக்கும் மாத்தி மாத்தி அங்க சண்டை. சரி ரைட், எப்படியோ ஏச சாக விடாம காப்பாத்திட்டான். லூஃபிக்குமே பார்த்தா ஒரு பிளஸ். அவன் இந்த விஷயத்தை எதுக்கு பண்ணானோ ஏன் பண்ணானோ அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லை, ஆனா பண்ண விஷயம் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுல்ல, அது போதும் எனக்கு. நான் இதுக்கப்புறம் ஏச காப்பாத்திக்கிறேன்ட்டு கிளம்புவான். உடனே நேவி ஆளுகள்லாம் சாப்பிடான்னு சொல்லி பயங்கரமா அட்டாக் பண்ணுவானுங்க. கொய்யாலைகளா எவ்வளவு சொன்னாலும் நீங்க திருந்த மாட்டீங்களான்னு சொல்லி பாஞ்சு வாயிலேயே 4 மிதி மிதிச்சு என் வழியில குறுக்க வராதீங்கன்னு கொலைவெறியோட கத்திட்டு வருவான். அப்படி அவன் அடிச்சுக்கிட்டு வரத பார்த்துட்டு அத்தனை பேருமே மறந்துருவாங்க. இப்ப அவனோட கண்ணுக்கு ஏஸ் மட்டும் தான் தெரியறான். அந்த டைம் ஒரு வைஸ் அட்மிரல் குறுக்க வந்து நான் உன்னைய தாண்டி போக விட மாட்டேன்னு பில்டப் பண்ணிட்டு இருப்பானா. வேணாண்டா வழிய விடுன்னு எவ்வளவோ சொல்லுவான். ஆனா அவன் கேட்காம மூன் வாக்கெல்லாம் பண்ணி கடைசியில் அவன் பாடி அயன் பாடியா மாத்தி ஓங்கி லூஃபிய ஒரே குத்து. அந்த இடமே பள்ளமாயிரும். நல்ல வேளை லூஃபி அந்த அட்டாக்ல இருந்து எஸ்கேப் ஆயிட்டான். ஆனா அதுக்கப்புறம் அவன் பாஞ்சு அட்டாக் பண்ண வருவான். அயன் பாடின்னு சொல்லிட்டு அவன் பாடி அப்படியே ஸ்ட்ராங்கா மாத்திட்டான். ஆனா லூஃபி நார்மல். எப்படி நார்மல்? நோ கியர்ஸ். காண்டாயி கடுப்பாயி புல்லட்னு சொல்லிட்டு நெஞ்சிலேயே ஒரு குத்து. அப்படியே ஒரு 2-3 செகண்டுக்கு ஏதோ ஸ்ட்ராங்கா நிக்கிற மாதிரியே நின்னான். ஆனா ரொம்ப நேரத்துக்கு நிக்க முடியல, பொத்துன்னு விழுந்துருவான். அப்படி ஒரு அடி, சாரி இடி. மறுபடியும் லூஃபி நிக்காம ஓடுவானா. அவனை விடாதீங்கள புடிங்கலன்னு சொல்லி எல்லாம் வெறிகுண்டு துரத்திட்டு இருப்பாங்க. அகைனோ அட்டாக் பண்ணி அவனை ஸ்டாப் பண்ணலான்ட்டு போவான். ஆனா அதுக்குள்ள அவக்கீச்சி இடையில பூந்து அவனோட ஐஸை ஈட்டி மாதிரி வச்சு அடிச்சு விடுவான். டைரக்டா போய் கையில ஒரே சொருகு அப்படியே தெரிச்சடிச்சு வந்து விழுவான். அவன் பயலால வலி தாங்க முடியல, கதறுன்னு கதறுவான். ஆக்சுவலா அவக்கீச்சி நம்ம லூஃபியோட தாத்தா கார்ப்புக்கு கடமைப்பட்டிருக்கானாமா. ஆனா லூஃபி அவனோட லைஃப் அவனே ரிஸ்க் எடுத்து இவ்வளவு தூரம் வந்திருக்கிறதுனால என்னால உன்னை கொல்றதை தவிர வேற ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண போவானா. அந்த டைம் டே முட்டாப்பாலன்னு ஒரு சவுண்டு. யாரான்னு பார்த்தா நம்ம போவா. பின்ன லூஃபிக்கு ஒண்ணுன்னா உற்றுவால, அவனை தொட்ட நீ கெட்டன்னு கத்திட்டு வேகமா ஓடி வருவா. அந்த டைமுங்கும் போது இடையில மார்க்கோ பூந்து அவக்கீச்சியோட வயித்துல ஒரே மிதி. அங்க இருந்து 10 அடி தெரிச்சிருவான். பின்ன இவ்வளவு தூரம் ஒரு பைய கஷ்டப்பட்டு வந்திருக்கான்,
அவன் மேல கைய வைக்க விடுவாங்களா? அது மட்டும் இல்லாம அவன் ஏசோட தம்பி, சொல்ல போனா தங்க கம்பி, எப்படி விடுவானுங்க? சோ இப்படி இங்க கலவரம் போயிட்டு இருக்கும். அப்படியே கட் பண்ணி நேவி ஹெட் குவார்டர்ஸ்குள்ள காட்டுறாங்க. அங்கதான் அந்த மிஸ்டர் 3 உலாத்திட்டு திரிவான். ஆக்சுவலா என்ன இருக்கும்னா, அவகீச்சி இவங்க எல்லாத்தையும் அட்டாக் பண்ணும்போது இவன் மட்டும் என்ன பண்ணிட்டான், ஐசா மாறின மாதிரியே அவனோட வேக்ஸ் பொம்மையை அங்க வச்சு எஸ்கேப் ஆயிட்டான். அப்படி எஸ்கேப் ஆகி இவ்வளவு தூரம் வந்தாலும் அவனுக்கு சேஃபா இல்லன்னு மட்டும் நல்லா தெரியுது. அதான் மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு கிடப்பான். அந்த டைம் ஒரு 3 பேர் அங்க இருந்து குடு 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 குடுன்னு ஓடி வருவாங்க. யாரா இவங்கன்னு பார்த்தா, இப்போ ஏச போட்டு தள்ள 2 பேர் வந்தாங்கல்ல, அவங்க 2 பேத்தையுமே crocodile அட்டாக் பண்ணி காலி பண்ணிட்டான். அதுக்காண்டி ஏச விட்டுற முடியுமா? போட்டு தள்ளி ஆகணுமே. சோ அதுக்காக தான் மறுபடியும் 2 பேர்த்த கூட்டு போறாங்க. இத பார்த்தோன்னே மிஸ்டர் 3க்கு ஏதோ ஒரு ஐடியா வரும். ஆனா என்ன ஏதுன்னு இப்ப நடுவுல சொல்ல மாட்டாங்க. கடைசியில பாருங்க, இங்க பைரட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, எப்படியாச்சும் ஓர தாண்டி அந்த பிளாசாக்குள்ள போய் ஆகணும்னு தண்ணியில வேகமா நீந்தி வருவானுங்க. ஏன்னா எல்லாத்தையுமே அந்த அக்கைனு தான் உருக்கி விட்டுட்டானு. ஆனா இத பார்த்த நேவி ஆளுங்க சும்மா இருப்பாயிலாம். உடனே இந்த மேட்டரை சென்குகு கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்பவே புரிஞ்சு போச்சு ஒயிட் பியர்டு உள்ள வர ட்ரை பண்றான்னு. இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு தாண்டா வெளியே நின்னு வேடிக்கை பார்ப்பான் கொய்யாலைகளா. சோ அப்படி வேகமா ஏச காப்பாத்துறதுக்கு எல்லாம் அடுத்தடுத்து வேலைய பாக்குறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.